அடுத்து ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம். திருத்துறைப்பூண்டி பள்ளியில் சிமெண்ட் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்து மாணவர்கள் காயமடைந்திருக்கின்றனர். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமிர்தலிங்கம் வழங்கிட கேட்கலாம். அமிர்தலிங்கம், வணக்கம். எவ்வளவு மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள்? இது எவ்வளவு பழமையான கட்டடம்? இது தொடர்பாக பள்ளி நிர்வாகம் சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். என்ன சொல்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சேகல் கிராமம் தீவம்பால்பட்டினம் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில பாத்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வராங்க. நிலையில இன்றைய தினம் பள்ளி வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது திடீரென 5ஆம் வகுப்பு அறையில மேற்கூரையின் காரை பெயர்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஒரு மாணவனுக்கு பலத்த காயம் அடைந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. சிறு காயங்களுடன் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில 3 மாணவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கட்டணம் பாத்தீங்கன்னா கட்டணம் கட்டு 1 வருடம் ஆன நிலையிலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த கட்டிடம் தரம் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் இந்த கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வகுப்பு மேற்கூரை இடிந்து விழுந்து 4 மாணவர்கள் படுகாயடைந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அமிர்தலிங்கம்.